அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா மெயினா வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைல் விதியில வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் சொல்றது வந்து எப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி இட்செல்ஃப். சரிங்களா? சோ அந்த அடிப்படையில வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்? ஃபர்ஸ்ட் வந்து போதுமான ரெஸ்ட். ரெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து போதுமான உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்களா 6,000 ஸ்டெப்ஸ், ஐ மீன் 10,000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு. சோ இந்த மாதிரி போதுமான உடற்பயிற்சி கண்டிப்பா நம்ம செஞ்சு ஆகணும். சரிங்களா? அடுத்தது வந்து வெரி பேலன்ஸ் டயட். சாப்பாடு வந்து கரெக்டான பேலன்ஸா, விச் மீன்ஸ் அதுல வந்து கரெக்டான அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், அந்த வைட்டமின், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் இதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு கரெக்டா பேலன்ஸா வந்து நம்ம சாப்பிடணும். அதுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா எடுகேட் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ரொம்ப தண்ணி ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுக்கணும். அதே சமயத்துல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு ஆனா கெட்ட பழக்கம், சில கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, சில நெகட்டிவான ஒரு behavior, example like smoking, excessive alcohol drinking, இந்த மாதிரி excessive eating, especially ராத்திரியில ஆஃப்டர் லேட் நைட் அவுட்டிங் முடிச்சு ரொம்ப ஆயிலியா அந்த மாதிரி சாப்பிடுறதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பா. ஓகே. சோ